தென்னை மரங்களில் இருந்தும் பனை மரங்களில் இருந்தும் இறக்கப்படுகிற கல் பல வகையிலும் உடல்நலத்திற்கு மட்டுமின்றி சமூக நலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாக இருந்ததை சுட்டிக்காட்டி கல்லுண்ணாமையை வலியுறுத்தக்கூடிய காட்சி பதிவுகளிலே இடம்பெற்றிருக்கின்றன. அறம் பிழைப்பவர்கள், குற்றம் செய்யக்கூடியவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டு கழுவில் ஏற்றுகிற காட்சியை வள்ளுவனே இவனை தண்டிக்க வேண்டும், கழுவேற்ற வேண்டும் என்று சொல்கிற காட்சி அதேபோல தமிழர்களுக்கு இடையிலே பகை கொண்டு ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வது, தமிழ் சமூகம் பாழ்பட்டு போகும் என்று ஐயன் திருவள்ளுவர் கவலைப்படுவது, அதற்காக முன்னின்று அரசர்களுக்கு அறிவுரை வழங்குவது போன்ற இந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் பல புதிய தகவல்களை தருகிறது. வெறும் புலவனாக இருந்து பாடல் எழுதக்கூடிய ஒரு பேரறிவாளனாக மட்டும் ஐயன் திருவள்ளுவன் வாழவில்லை. சமூகத்தில் நிலவுகிற அவலங்களை போக்க வேண்டும், பகைமையை ஒழிக்க வேண்டும், அன்பை பரப்ப வேண்டும், காதலை போற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு வாழ்ந்த ஒரு பேரறிவாளன் ஐயன் திருவள்ளுவன் என்பதை இந்த திரைப்படம் நமக்கு படிப்பிக்கிறது, போதிக்கிறது. ஆகவே அறத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், காதலை போற்றக்கூடியவர்கள், சமூக நலத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், பகைமை கூடாது, சகோதரத்துவம் மேலோங்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் போற்ற வேண்டிய ஒரு திரைப்படம் திருக்குறள். இந்த காலச்சூழலில் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்ட இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களை, அவரோடு இணைந்து பணியாற்றிய இந்த படக்குழுவினர் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இவர்களுக்கு செய்யக்கூடிய பேருதவி, இந்த படம் வெற்றி பெற வேண்டும், இந்த படத்திற்காக செலவு செய்த தொகை மீளப்பெற வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி இவர்கள் செய்திருக்கிற செயல் அளப்பரிய செயல்.